டீம் சார்பா அவங்க எல்லாருமே வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு டீமா தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு நிறுவனத்துல எங்களோட டீம்ல ஒன் ஆஃப் தி மெம்பரா நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து பயணிக்க போறீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் அண்ட் வார்ம் வெல்கம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருமான வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மணி தான். ஸோ இந்த ஒரு பணத்தோட மதிப்புங்கிறது எந்த மாதிரி இருக்கு, இந்த ஒரு பணத்தோட மதிப்பை வச்சு நம்மளோட மதிப்புங்கிறது எந்த மாதிரி மதிப்பிடப்படுது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியன் எக்கானமில வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எக்கானமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த சர்வே தாங்க இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ சர்வே இது. இந்த சர்வேயை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசுறோம். ஸோ 1920 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920 ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாத தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான பணம்னு பாத்தீங்கன்னா வெறும் ₹1 தான். ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட காசு செப்பு காசு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ வெறும் ₹1 அவங்களோட ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்ணாங்க. 1940 ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு வெறும் ₹10 தான் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ அரணா காலனா இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ என்னன்னா அது ஒரு 100 வருஷம் பின்னாடி போனாரு, அடுத்து 20 வருஷமா முன்னாடி வராரு அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த ஒரு 20 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு புதிய ஜென்ரேஷன் கிரியேட் ஆகும். 90கள் காலகட்டம், அடுத்தது 2000வது காலகட்டம், இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜென்ரேஷனை பேஸ் பண்ணியும் எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது 20 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சர்வேயுமே எடுத்திருக்காங்க. ஸோ 1940 எப்படி ₹10 தேவைப்படுதோ அது மாதிரி 1960 ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ₹100 தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ 1 பைசா 2 பைசா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். 1980 ₹1000 தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போ ₹1 ₹2 அந்த மாதிரி காலகட்டம். 2000வது வருஷத்துல பாத்தீங்கன்னா ₹10,000 தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ₹10 ₹20 அந்த மாதிரி காலகட்டம். ஸோ இங்க இருக்கிறதுல நிறைய பேர் வந்து 2000வது வருஷத்துல பிறந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். உங்களோட வேலையை கூட நீங்க வந்து 2000வது வருஷத்துல நீங்க வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு 2000வது வருஷத்துல மாதம் ₹10,000 சம்பாதிச்சவங்களோட இப்போ அவங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் ஸ்டைல்ல அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்னு பாத்தீங்கன்னா 2020 ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி ஒரு மாத தேவையை பூர்த்தி பண்ணி வாழ்றதுக்கு ₹1,00,000 தேவைப்பட்டிருக்கு. ஆனா இப்ப எது எடுத்தாலும் ஒரு 100 200 இல்லாம நம்ம ஒரு கடைக்கு போக முடியாது, ஒரு பொருள் வாங்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இல்ல சார் நான் 30,000 தான் சார் சம்பாதிக்கிறேன், நான் 20,000 தான் சார் சம்பாதிக்கிறேன், வீட சூப்பரா ரன் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம நாளைய நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கான செலவுக்கு நம்ம வந்து யாருக்கிட்டையுமே கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னா சூப்பர். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இல்ல அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க, சந்தோஷமா வாழல. அதே மாதிரி ₹1,00,000 ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதுக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்க பீஸ்ஃபுல்லா கடன் இல்லாம பிரச்சனை இல்லாம நாளைய நாளை நினைச்சு பயப்படாத ஒரு லைஃபை வாழ்றதுக்கு தான் அந்த ஒரு ₹1,00,000 இன்கம். அப்ப இப்பவுமே வந்து பயங்கரமான ஒரு விலைவாசி ஏற்றங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்போ வருங்காலத்துல அடுத்த ஜென்ரேஷன் 2040 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாத தேவைக்கு ₹10,00,000 தேவைப்படும். எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, பெட்ரோலோட விலை கிட்டத்தட்ட வந்து ₹109 கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தோட விலையும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கும் போது நம்மளோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இப்போ உள்ள கால சூழ்நிலையில நம்ம வந்து 2020க்கு அப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ற எல்லாரும் ₹1,00,000 சம்பாதிச்சுட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல யாருக்காவது அந்த ₹1,00,000 இன்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நம்ம பாக்குறதுல 100ல ஒரு 4ல இருந்து 5 நபர்கள் ₹1,00,000 சம்பாதிச்சாலே பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கும் போது ஒரு நார்மலான ஒரு வேலை பார்க்குற ஒரு நபரால இந்த ஒரு ₹1,00,000 பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா தான் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இந்த ஒரு ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன சார் வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாருமே ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனேயே அடுத்தவங்க யோசிக்கிறது என்ன, ஏதாவது தொழில் தொடங்குவோம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா உருவாகும். ஸோ அப்போ இந்த ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த எவாலுவேஷன் ஆஃப் பிசினஸ் தொழிலோட பரிணாம வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதான் 2வது நம்ம பார்க்க போறோம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனல் பிசினஸ் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை. ஸோ அப்போ வந்து பணம் கிடையாது, பொருட்களை கைமாத்திக்கிட்டாங்க. ஸோ பண்டமாற்று முறைங்கிறது இருந்தது. 2வது ஜென்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சந்தை முறை. கிட்டத்தட்ட ஒரு 20 30 கிராமங்கள் ஒன்னா அவங்க விளைவிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அவங்கவுங்களுக்கு தேவையான மாதத்துக்கு தேவை பொருட்கள் எல்லாத்தையுமே
வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சந்தை முறை இன்னமும் நம்மளோட வழக்கத்துலதான் இருக்கு சந்தை முறை. ஸோ 3வது ஜெனரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கடைகள். ஸோ மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாத நபர்கள் அந்தந்த தெருக்கள்ல சின்ன சின்ன கடைகள் உருவானுச்சு. அன்னன்னைக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 4th ஜெனரேஷன் பிசினஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யார் தொழில் ஆரம்பிச்சாலும் அவங்க வந்து ஆரம்பிக்கிற தொழில் பாத்தீங்கன்னா 10ல 6ல இருந்து 8 பேர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஒரு கடை ஆரம்பிக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுதான் டிப்ளமெண்டல் ஸ்டோர். அது வந்து 4th ஜெனரேஷன் பிசினஸ். அப்போ இந்த ஜெனரேஷன் 5th ஜெனரேஷனுக்கு என்ன மாதிரியான பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நேர்ல போய் கியூல நின்று கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் இப்ப மொபைல்ல ஒரு கிளிக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல இன்னும் அதீத ஒரு வளர்ச்சியை தான் நோக்கி தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எவால்விங் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு துறையில தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்ப நம்மளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு 5th ஜெனரேஷனல் பிசினஸ்ல தான் நம்மளோட ஒர்க்குங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த ஒரு ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, ஆன்லைன் வர்த்தகத்தோட வளர்ச்சி நம்மளோட இந்தியால எந்த அளவுக்கு இருக்கு, இதுவும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எடுத்த சர்வே தான். நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். எது சோர்ஸ் ஃபைலுங்கிறதும் கீழே போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா எக்கனா காமர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 24க்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு பாத்தீங்கன்னா 2021ல 67,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் இண்டஸ்ட்ரி மட்டும். 2022ல 84,000 கோடி, 2023ல 1,02,000 கோடி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2024ல 1,23,000 கோடி, 2025ல 1,45,000 கோடி, 2026ல 1,63,000 கோடி. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 2030ல கிட்டத்தட்ட 3,25,000 கோடியே ரீச் பண்ணும் இந்த ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது அவ்வளவு பெரிய டேர்ன் ஓவருங்கிறது இந்தியால மட்டும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய வருமானத்தையும் இவ்வளவு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அப்ப நம்மளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரி, இது வந்து ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்லிட்டோம். அப்ப இது ஆன்லைன் அப்படின்னு வந்த உடனே அப்போ நம்ம கையில இருக்க மொபைல் போனை வச்சு வீட்டுல இருந்துகிட்டே தான் ஒர்க் பண்ண போறோம். நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க படிச்சுட்டு இருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், என்ன கேட்டகரியா இருந்தாலும் உங்க கையில ஒரு போன் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்குன்னா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களையும் இணைச்சுக்கிட்டு நீங்க ஒரு சூப்பரான ஒரு வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கம்பெனி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி கொடுத்தது அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா குரோவியா குளோபல் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை புரசைவாக்கத்துல இருக்கு. ஓகே. ஸோ நம்மளோட கம்பெனி உருவாக்குனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சார், மேனேஜிங் டைரக்டர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட வித்யா மேடம், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். ஸோ நம்மளோட கிருஷ்ணன் சார் பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஒரு கம்பெனில உங்களை மாதிரியே ஒரு ஒரு மெம்பரா இணைஞ்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியோட டாப் மோஸ்ட் போஸ்டிங் வரைக்கும் போய் அந்த தொழில் ரீதியா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிய சூப்பரா உருவாக்கியிருக்காங்க. ஒரு இடத்துல சக்சஸ் பண்ணிட்டு அவரோட ஓனா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு 20 வருஷ அனுபவத்தை வச்சு. அதே மாதிரி சிஇஓ மேடமும் பாத்தீங்கன்னா நம்மளோட கிருஷ்ணன் சாரோட ஓன் டாக்டர் தான். ஸோ இவங்களும் ஜார்ஜியால டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கடந்த ஒரு நிறுவனத்துல 8 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். அதே நிறுவனத்துல இவங்களும் அதே மாதிரியான ஒரு டாப் மோஸ்ட் லெவல் போஸ்டிங் வரைக்கும் இருந்து நல்ல ஒரு சேலரி வாங்கி இன்கம் எடுத்து பெரிய லெவல் டெவலப் பண்ணிட்டு தான் அவங்க ஓனா ஒரு கம்பெனிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அப்போ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான வெல் நாலேஜபிள் பீப்புள் தான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க பயப்படவே தேவையில்ல. இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டுங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு கம்பெனியோட தூண்களா இவங்க 2 பேரும் சூப்பரா இந்த ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொமோட் அவர் ஆப் வித் பிரேம்பர்ஷிப். பிரேம்பர்ஷிப்னு சொன்னோன்னே பயப்படாதீங்க. பிரேம்பர்ஷிப் உங்கள்ட்ட வந்து உங்கள்ட்ட எதையோ கொண்டு போய் திணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. பிரேம்பர்ஷிப்புங்கிறது நார்மலா வெளியே எல்லா பக்கமும் இருக்கிறது தான். அமேசான் பிரேம் இருக்கு, பிளிப்கார்ட் பிரேம் இருக்கு, ஹாட் ஸ்டார் இருக்கு, C5 இருக்கு. எல்லா துறைகள்லயும் அந்த ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது காமனா எல்லா இடத்தையும் வந்துட்டு இருக்கு.
ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர் அப்படிங்கிறத எல்லா இண்டஸ்ட்ரியும் அவங்களோட ஸ்பெஷல் கஸ்டமரை கிரியேட் பண்ணி அவங்களோட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரேம் மெம்பர்ஷிப் மூலமா தான் இந்த ஒரு தொழிலை நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போறோம். இந்த ஒரு பிரேம் மெம்பர்ஷிப்னு சொன்னோடனே நம்ம ஏதாவது பணம் கட்டணுமா, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இந்த ஒரு நிறுவனத்துல ஒரு பிரேம் மெம்பர் ஆகுறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு அதை முதல்ல பாத்திரலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ல நீங்க ஒரு பிரேம் மெம்பர் ஆகுறதுனால இங்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்போட நீங்க பிரேம் மெம்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல இருக்க மேக்சிமம் பொருட்கள் உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும். அதை வீட்டுக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. லைஃப் டைமுக்கு இந்த ஆப் மூலமா நீங்க வீக்லி வீக்லி இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இங்க நீங்க வாங்குற இன்கமையே டபுளா ட்ரிபிளா எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான இன்கம் பிளானும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஆல் ஓவர் வேர்ல்டு பிசினஸ் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆப்புங்கிறதுனால ஆல் ஓவர் த வேர்ல்டு யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் இந்த ஆப்ல ஒரு பார்ட் டைமா ஒரு ஒர்க்கை சூப்பரா டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனல் ப்ராஃபிட் இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையில ஒரு பர்மனன்ட் வேலையில இல்லாத ஒரு சூப்பரான பெனிஃபிட்டா நாமினி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு அப்புறம் இந்த தொழில இருந்து இந்த ஒரு வருமானத்துல இருந்து யாருக்கு வருமானம் போகணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி நாமினியா உங்களோட பேரை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இதுல இருந்து வர்ற வருமானமும் இந்த தொழிலும் அவங்க கைக்கு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேஷனல் ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ற அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு வருமான வாய்ப்பா இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் இங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க சம்பாதிக்க இந்த ஒரு இடத்துல அந்த ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ங்கிறது மேடை மரியாதைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரீ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் இந்த ஒரு நிறுவனத்துல நீங்க தொடர்ந்து சம்பாதிச்சு நிறைய பேர் சம்பாதிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க நேஷனல் டூர் அண்ட் இன்டர்நேஷனல் டூருக்கு இந்த கம்பெனில இருந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் எவ்ரி திங் இன் ஒன் ஆப் இது வந்து வெறும் ஒரு ஷாப்பிங் ஆப்பா மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல ஆப் வச்சு பயன்படுத்துற எல்லா ப்ராசஸையும் நம்மளோட ஆப் உள்ள கொண்டு வரணுங்கிறத நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு 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 ஃபியூச்சர் பிளானோட தான் நம்மளோட கம்பெனிங்கிறதையே தொடங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஆப்ல நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு இன்கம்ங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோ சேல்ஸ் இங்க நீங்க வார வாரம் மாசம் மாசம் இவ்வளவு பொருள் வாங்கணும் இவ்வளவு பொருள் விற்கணும்னு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, எந்த ஒரு கம்பல்ஷனும் இங்க கிடையாது. நெக்ஸ்ட் நோ டார்கெட் நீங்க இவ்வளவு ஒர்க் பண்ணுங்க அவ்வளவு ஒர்க் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்களை புஷ் பண்றதுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் இங்க கிடையாது. நெக்ஸ்ட் நோ மந்த்லி பர்ச்சேஸ் இங்க நீங்க இந்த பொருளை வாங்க அந்த பொருள் மாசம் இவ்வளோக்கு வாங்க அவ்வளோக்கு வாங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ லாஸ் இந்த ஒரு ஆப்ல நீங்க பிரேம்பரா உள்ள என்ட்ராகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது. பணமும் லாஸ் ஆகாது, நேரமும் லாஸ் ஆகாது. எந்த ஒரு லாஸும் இல்லாம மிகப்பெரிய வருமானத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பா இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வாய்ப்புல நீங்க பிரேம்பரா என்ட்ராகிறதுக்கு மினிமம் 4100 இருந்து பேக்கேஜ் இருக்கு. சார் இப்போ தான் நீங்க காசு எதுவும் போட வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ 4100 சொல்றீங்கன்னு யோசிக்க வேண்டாம். இந்த 4100 நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி பர்ச்சேஸ். இங்க நீங்க ஒரு ஆப்ல ஒரே ஒரு விருப்பம் உங்க வீட்டுக்கு தேவையான ரொம்ப எசென்சியலான பொருட்களை வாங்குறது மூலமா இந்த ஒரு ஆப்போட ஒரு பிரேம்பரா நீங்க மாறுவீங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணி வார வாரம் சம்பாதிச்சுக்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேம்பர்ஷிப்பே பாத்தீங்கன்னா விமன்ஸ் ஹெல்த் கேர் பேக், அதாவது லேடிஸ் யூஸ் பண்ற நாப்கின், அதுவும் ஆர்கானிக் நாப்கின். இந்த ஒரு நாப்கின் தான் ஒரு பேக்கேஜா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த்ல 80% இஷ்யூக்கு காரணம் பாத்தீங்கன்னா வெளியே வாங்கிட்டு இருக்கிற நார்மலான ஒரு பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட நாப்கின்னாலதான் உங்களுக்கு 80% ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க வெளியே இருக்கிற விஷயம் தான். நீங்க போய் செக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு நாப்கின் மூலமா பெண்கள் அவ்வளவு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாப்கினுக்கு மாற்றா ஒரு ஆர்கானிக் நாப்கின்ங்கிறத நம்ம கம்பெனில இருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து உலகத்திலே இல்லாத பொருள் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஆர்கானிக் நாப்கின் ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நீங்க கஸ்டமரா இருப்பீங்க. இங்க இந்த நாப்கினை வாங்கி உங்க வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு கொடுக்கறது மூலமா அவங்க ஹெல்த்தை நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு வாழ்க்கை ஃபுல்லா வார வாரம் சம்பாதிக்கான ஒரு வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் கேரு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கும். ஒரு 8 ப்ராடக்ட் இருக்கும். இந்த பேக்கேஜ்லாம் ஃபர்தரா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இங்க இந்த ஒரு ஆப்ல உங்களுக்கு தேவையான இந்த நாப்கின் பேக்கேஜோ
எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் எடுத்து உள்ள என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு வீக்லி ஒரு வாரத்துல ஒரு மெம்பர்ஷிப் வச்சு மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மெம்பர்ஷிப் வச்சு உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ல நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ நீங்க இந்த ஒரு ஆப்பை எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இந்த ஆப்ல இருக்க எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் நீங்க சொல்றது மூலமா ஒரு 2 நபர்கள் உங்க மூலமா வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பைனரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் யூஸ் பண்ணி இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ பைனரி மூலமா 1/1:1ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு 1000 ரூபாய் இன்கம்ங்கிறத கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டீம் ரெஃபரல் இன்கம். ஸோ டீம் ரெஃபரல் பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு மட்டும் இங்க இன்கம் கிடையாது. நீங்க ப்ரொமோட் பண்ணி வந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இன்கம், ஈக்குவல் இன்கம். ஸோ இப்போ நீங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு எப்படி உங்களுக்கு 1000 ரூபாய் இருந்ததோ அது மாதிரி அவங்க ஒரு 6 பேருக்கு ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அந்த வாரம் உங்களோட வருமானம் 6000 ரூபாய். ஸோ இது டீம் ரெஃபரல் இன்கம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். ஸோ எங்கேயுமே நம்ம உழைக்கிற உழைப்புக்கு முழுவதுமா வருமானம் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஆனா இங்க நம்மளோட இந்த ஒரு வருமான வாய்ப்புல இப்போ வந்து ஒரு சைடு ஒரு 30 பேர் வராங்க, இன்னொரு சைடு ஒரு 24 பேர் வராங்கன்னா 24 பேர் மேட்சா 24,000 இன்கம் வந்துடும். ஸோ அப்போ மீதி இருக்க 6 பேர் என்ன சார் ஆவாங்க? அது ஜீரோ ஆயிருமா, வேஸ்ட் ஆயிருமா, கம்பெனி எடுத்துப்பாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்ங்கிற பயன்படுத்தி அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ கூட நீங்க அதை பேர் மேட்ச் பண்ணி இன்கமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உழைக்கிற உழைப்பு ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகாம முழுமையா உங்களுக்கு ஒரு வருமானமா கைக்கு கிடைச்சிடும். அதனால நீங்க முழு சந்தோஷத்தோட இந்த ஒரு வருமான வாய்ப்பு எடுத்து உங்களால பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டெவலப் இன்கம். ஸோ டெவலப் இன்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வருமான வாய்ப்புல இவ்வளவு பெரிய இன்கம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரொமோட் பண்ணா. அது மட்டும் இல்லாம நீங்க ப்ரொமோட் பண்ற அதே ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்கம் வர இடத்துல 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதே 8 மணி நேரம் வேலை அதே வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா, 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா, 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? அதே வேலை அதே நேரம் ஆனா வருமானம் மட்டும் அதிகமா கிடைக்குதா? கண்டிப்பா அதிகமான வருமானம் வர இடத்த தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த ஒரு டெவலப் இன்கம்ங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஒரு மெம்பர்ஷிப் எடுத்து ரைட்ல ஒரு 8 பேர் லெஃப்ட்ல ஒரு 8 பேர் கொண்டு வரும்போது அந்த வாரம் உங்களோட வருமானம் 8000 ரூபாய். ஸோ இது ஒரு சிங்கிள் இன்கம். ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா U1 U2 U3 உங்க பேர்லயே மல்டிபிளா ஐடிஸ் போடும்போது ஒரு 3 ஐடி கிட்ட போடும்போது உங்களுக்கு கீழே அதே 8 பேரை 4 4 4ன்னு பிரிச்சு கொடுக்கும்போது அந்த வாரம் உங்களோட இன்கம் கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். ஸோ இதே இது நம்ம கம்பெனில மேக்சிமம் சம்பாதிச்சிட்டு இருக்க எல்லாரும் எடுத்திருக்க பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் எடுத்துட்டு அதுக்கு கீழே U1 U2 U3 U4 U5 U7ன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட பேர்லயே நீங்க 8 ஐடி வரைக்கும் அதிகபட்சம் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு அது கீழே 2 2 2ன்னு அதே 8 பேரை பிரிச்சு கொடுக்கும்போது அந்த வீக் உங்களோட இன்கம் 24,000 ரூபாய். இதுல நீங்க காமனா ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். நீங்க ஒரு ஐடி போட்டுட்டும் ரைட் லெஃப்ட் 8 பேர் தான் கொண்டு வந்தீங்க, 3 ஐடி போட்டும் ரைட் லெஃப்ட் 8 பேர் தான் கொண்டு வந்தீங்க, 7 ஐடி போட்டும் ரைட் லெஃப்ட் 8 ஐடி தான் கொண்டு வந்தீங்க. ஆனா ஒரு ஐடி போடும்போது 8,000 ரூபாய், 3 ஐடி போடும்போது 16,000, 7 ஐடி போடும்போது 24,000 ரூபாய். இதே நேரத்துல நீங்க ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா 50,000 தான் அதிகபட்சம் ஒரு வாரம் சம்பாதிக்க முடியும். ஆனா 3 ஐடி போடும்போது 1,50,000 ரூபாய். இதே இது நீங்க 7 ஐடி போடும்போது 3,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களால ஒரு வாரத்துல அதிகபட்சம் உங்களால சம்பாதிக்க முடியும். இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இந்த ஒரு தொழில் வாய்ப்புல கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி இது எப்படிப்பா பாசிபிள், இது எப்படி நடக்கும், இது எப்படி நான் நம்புறது, இவ்வளவு பெரிய காசெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருமான வாய்ப்புல எப்படி இப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எந்த ஒரு பொருளை உருவாக்குனாலும் அந்த கம்பெனி அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி ஒரு 3 ரூபாய்க்கு உருவாக்குற பொருளை டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அதை ஹோல்சேலருக்கு 6 ரூபாய்க்கு கொடுப்பாரு, ஹோல்சேலர் அதை ரீட்டைலருக்கு 8 ரூபாய்க்கு கொடுப்பாரு, ரீட்டைலர் அதை உங்களை மாதிரி என்ன மாதிரி கஸ்டமருக்கு 10 ரூபாய்க்கு விற்பாரு. ஸோ இந்த இடத்துல ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ஒரு 3 ரூபா பொருள் நம்ம கைக்கு வந்து சேரும் போது 10 ரூபாய் இருக்கு. இதே டிஜிட்டல் மார்க்கெட்ல எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்ல இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி 3 ரூபாய்க்கு உருவாக்குற பொருளை அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நான் எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கம்பிலாம் கட்ட மாட்டேன். ஸோ கண்டிப்பா இங்க வந்து 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குற பொருள் இங்க நீங்க 8 ரூபாய்க்கு வாங்குறீங்க, உங்களுக்கும் 2 ரூபா ப்ராஃபிட் இருக்கு, உங்களுக்கும் 2 ரூபா லாபம் ஆகுது. அதே நேரத்துல
கம்பெனியும் 5 ரூபாய்க்கு வாங்கின பொருள் உங்களுக்கு 8 ரூபாய்க்கு கொடுத்ததுனால கம்பெனிக்கும் 3 ரூபாய் லாபம் இருக்கு. ஸோ நீங்களும் லாபகரமா இருக்கீங்க, கம்பெனியும் லாபகரமா இருக்கிறதுனாலதான் இந்த கம்பெனியை லாங் டைம் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கம்பெனில எல்லா பொருட்களையும் விலை கம்மியா கொடுக்கறதுக்கான மெயின் கான்செப்ட். இதே மாதிரி இதுல நீங்க எல்லா இதுலயும் பார்த்திருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இங்க நீங்க கம்பெனியா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதை விற்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, அதை மக்கள் கிட்ட போய் ரீச் பண்றதுக்கு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படுது. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ட்ரெடிஷனலா ரெண்டுக்குமே தேவைப்படும். அப்ப இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு ஒரு கம்பெனிகளும் செலவு பண்றாங்க, அதுவும் ஒரு மேக்சிமம் எல்லா கம்பெனியும் பயன்படுத்துற அதிகமான காசு போகிற ஒரு 2 அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஒன்னு நியூஸ் பேப்பர். நீங்க பேப்பர் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து ஒரு பேஜுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 17 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் செலவு பண்ணும். அது எல்லாம் ஃபுல்லா கால்குலேஷனே போட்டிருக்கேன். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வாங்குறாங்க, ஒரு பேப்பரோட ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோ, அதை வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு பேப்பருக்கு போட்டா, அது 5 பேப்பருக்கு போட்டா எவ்வளோ, இது மாதிரி ப்ராப்பரா கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு கம்பெனியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறவங்க, நீங்க பார்த்தா தெரியும், கமலஹாசன் சாரு. ஸோ அவர் வந்து வேலை பொழப்பு இல்லாம வருமானம் இல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்கல, பெரிய அளவு ஒரு வருமானத்தையும் ஒரு இண்டஸ்ட்ரியோட டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்காரு. ஆனா அவர் கூட அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்தை வேஸ்ட் பண்ணாம எக்ஸ்ட்ரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கிற மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு கமலஹாசன் சார் அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறவர் கூட அவர் நடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, பாத்ரூம் கழுவுற ரிவ்யூ விடாம, என் வீட்டு பாத்ரூம் நான் கிளீன் பண்றேன், உங்க வீட்டு பாத்ரூம் நீங்க கிளீன் பண்ணுங்க டோமெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்ச அந்த ஒரு விளம்பரத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு, நீங்க ஒரு 60 வயசு வரைக்கும் கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வீடு வேணும், கார் வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும், மெடிக்கல் செலவுக்கு காசு வேணும், என் பசங்களுக்கு எஜுகேஷன் வேணும்னு சொல்லி எல்லாம் எழுதி ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ஒரு 60 வயசுக்கு தேவைன்னு எழுதும் போது எனக்கு வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபா. ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு எவ்வளவு தேவைன்னா 2.5 கோடி ரூபா. ஆனா அதை சம்பாதிக்கிறதுக்கு வெளியே பிளாட்ஃபார்ம் இருக்கானா தெரியல. ஆனா இந்த ஒரே ஒரு டோமக்ஸ் விளம்பரத்துக்கு கமலஹாசன் நடிக்கிறதுக்கு வாங்கின சம்பளம் 20 கோடி ரூபா. யோசிச்சு பாருங்க இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசுகள் செலவு பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ அப்ப இந்த ஒரு ப்ரொமோஷனல் காஸ்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிக்கு 27 கோடி, நியூஸ் பேப்பருக்கு 17 கோடி, செலிபிரிட்டி பேமெண்ட் 20 கோடி, அதை அதை எடுத்து கொடுத்த டைரக்டர் அண்ட் டீமுக்கு 1 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 65 கோடி ரூபா வரைக்கும் ஒரு பொருளை உருவாக்கி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு விளம்பரத்துக்கு மட்டும் 65 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்க. ஆனா நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது, மேன் டு மேன் ப்ரொமோஷன் மட்டும்தான். ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான மொத்த செலவும் மிச்சமாயிருச்சு. ஸோ அதை வச்சுதான் இந்த ஒரு ஆப்பை விளம்பரப்படுத்துற, நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். சும்மா இந்த ஆப்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்கன்னா கிடையாது. இந்த ஆப்பை விளம்பரப்படுத்துற, இந்த ஒரு ஆப்பை விளம்பரப்படுத்தி நிறைய மக்கள் கிட்ட தெரியப்படுத்துற ஒருத்தருக்கும் வாரம் வாரம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை, சில ஆயிரங்கள் சில லட்சங்களை வருமானமா இந்த துறை கொடுக்கறதுனாலதான் மிகப்பெரிய நிறைய மக்கள் நம்பிக்கையோட இந்த வருமான வாய்ப்பு எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருமான வாய்ப்புல நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னென்ன அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு பாப்பீங்க. இதுல ஸ்டார் டைரக்டர் ஒரு ஐடி நீங்க வந்து அதிகபட்சம் இன்கம்ங்கிற 50,000 இன்கம் எடுக்கும்போது நீங்க ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் ரெகனைஸ் ஆகுங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல, அதாவது இப்போ சூப்பர் சிங்கர் அது மாதிரியான பெரிய பெரிய மேடைகள் இருக்கு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஹால் அமைச்சு அதுல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த ஒரு ரெகனைசேஷன்ங்கிறதும் நடக்கும், பாராட்டுகள் அப்படிங்கிறதும் இங்க மிக பிரம்மாண்டமா எல்லாரும் மதிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட விஷன், இது நாங்க புதுசா தொடங்கியிருப்போம் ஒரு நிறுவனம், எங்க கூட சேர்ந்து நீங்க பயணிக்க போறீங்க. ஸோ அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 30% growthங்கிறது இந்த ஒரு நிறுவனத்துல இருக்கும். ஸோ அதோட நீங்களும் இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய growth இருக்கும். ஸோ அப்படி நம்ம குரோவியாவோட growthக்கான விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த இயர்க்குள்ள 2 இன்டர்நேஷனல் ட்ரிப்பு மக்களை கூட்டிட்டு போகணும். நோட் பண்ணுங்க மக்களே, உங்களை மாதிரி என்ன மாதிரி பிரேமம் பசிப்ப நிறைய சம்பாதிக்க வச்சு அவங்கள இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ஒரு 2 வாட்டி மக்கள் எல்லாரையும் ஃப்ரீயா கூட்டிட்டு போயிட்டு வரணும். இயர்லி ஒரு 4 டொமஸ்டிக் ட்ரிப் கூட்டிட்டு போயிட்டு வரணும். அடுத்து 100 சீலிங் அச்சீவர்,
ஒரு வாரத்துக்கு 50,000 சம்பாதிக்கிற நபர்களை இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 100 பேரை கிரியேட் பண்ணணும். ஒரு 100 பேரை இந்த ஒரு தொழில நல்லா சம்பாதிக்க வச்சு கடன்களெல்லாம் அடக்கி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச கார் வாங்க வச்சிருக்கணும். அடுத்து 100 ஸ்டார் டைரக்டர் ஷோகேஸில் ஆடிட்டோரியம் ஒரு 100 பேரை ஸ்டார் டைரக்டர் அடிக்க வச்சு அந்த ஸ்டார் டைரக்டர் அச்சீவ் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெகனைசேஷன் பண்ணுங்கிறது நம்ம கம்பெனியோட விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் மினிமம் 7 காம்போ பேக்கேஜ், அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க நாப்கின் பேக்கேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பேக்கேஜ் இருக்கு. ஸோ அதோட சேர்த்து இன்னும் 7 பேக்கேஜை புதுசா கிரியேட் பண்ணணும். நிறைய பேக்கேஜஸ் கம்பெனி கிரியேட் பண்ணுவோம், மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கணும் இந்த ஆப்ல என்ட்ரு ஆகுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் மினிமம் 10 டிஸ்ட்ரிக்ட்லயாவது பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் குரோவியா எக்ஸ்பென்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு சொல்லி சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம கம்பெனியை வந்து மிகப்பெரிய வளர்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமா இருக்கு. மினிமம் 1,00,000 கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது கடைசியா நம்ம கம்பெனியோட டேர்ன் ஓவர் 50 கோடி ரூபாய்க்கு மேல ஓவரால நம்ம வந்து கம்பெனியை டேர்ன் ஓவர் எடுக்கணும் அப்படிங்கிறத விஷயம் தான் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிறுவனத்தை ஒரு ஸ்டெப்பு முன்னாடிதான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நிறுவனத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பின்னாடி இருக்கீங்க, நாங்க உள்ள இருக்கோம், நீங்க வெளியே இருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரானீங்கன்னா உங்களுக்கு தேவையான காசு, உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை சூஸ் பண்ணலாமா லூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த ஒரு இடத்துல நான் ஒரு சில ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ஆப் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஐடி நம்பருங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணி இந்த ஒரு ஆப்புங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நம்மளோட ஆப்பு. ரொம்ப சிம்பிளா ப்ரொஃபைல், அட்ரஸ், பேக்கேஜ், கார்டு எல்லாமே இதுல டீட்டெயில்டா வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 2 பேக்கேஜ் இருக்கு. வெல்னஸ் கேருங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. நாப்கினோட பேர் பாத்தீங்கன்னா அவலினா நாப்கின். இந்த நாப்கின் பாத்தீங்கன்னா இந்த மோர் டீட்டெயில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10 விதமான டெக்னாலஜியை இந்த ஒரு நாப்கின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கான நிறைய ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் கேரு, ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேக்கேஜஸ் வரப்போகுது. ஸோ இது ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரேஷனல் பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து பிசினஸா நீங்க எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய இன்கம் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து இதுல பிசினஸா தாங்க பேக்கேஜ் எடுத்திருக்கேன்னா, நம்ம எடுக்க போறது லைஃப் டைம்ல ஒரே டைம், ஆனா வரப்போற இன்கம் பல மடங்கு. ஸோ அதை ஏம் பண்ணி தான் நான் இதை பிசினஸா எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லீகலான கம்பெனி தானா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு எல்லாருக்கும். லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம கம்பெனி வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் ஸ்டார்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயே ஓப்பன்லயே இருக்கு, நம்ம ஆப்ல ஓப்பன் டு ஆல்ல இருக்கு, நீங்க டைரக்டா காமிச்சிக்கலாம். இதான் எம்சிஏ சர்டிபிகேட், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ட் அப்படிங்கிற மத்திய அரசோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் நம்மளோட கம்பெனியை ரன் பண்றோம். நம்ம கம்பெனில ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஐடென்டிட்டி நம்பரை கொண்டு போய் நீங்க வந்து mca.government.in கவர்மெண்டோட வெப்சைட்ல போட்டீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேன் கார்டு. ஸோ உங்களோட பேன் கார்டை கேட்டாலும் நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆனா நம்மளோட கம்பெனியோட பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பருங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மடியில கனம் இருக்கவங்களுக்கு தான் வழியில பயம் இருக்கும். நாங்க ப்ராப்பரா அந்த கம்பெனி ரன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எல்லா டாக்ஸ்ல இருந்து இன்கம்ல இருந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் எல்லாத்தையுமே ஓப்பன் டு ஆளுங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ வந்து டேன் லெட்டர், இன்கம் டாக்ஸோட டேன் லெட்டரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோரவே வந்து ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் மீட்டிங் இது பண்ணியிருந்தோம். எங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசார்ட் மீட் அப்படிங்கிற மாதிரி ரெசார்ட்ல வச்சு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ரெசார்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட் மீட் அப்புங்கிறத பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே இதுலயே அப்டேட் பண்ணிடுவோம், பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ல தான் நீங்க இறங்கி ஒர்க் பண்ண போறீங்க.
நம்பிக்கையோட இந்த துறையில இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கலாம். இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து இந்த ஒரு துறையை பத்தியும், இந்த துறையோட வளர்ச்சியை பத்தியும், அந்த துறையில நீங்க இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்கிறத பத்தியும் முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ணது. அதை கேட்டது எல்லாமே நீங்க தான். இதை பத்தி போயிட்டு நான் எங்க அம்மாட்ட சொல்லணும், எங்க அப்பாட்ட சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், என் ஃபேமிலிட்ட சொல்லணும். அவங்கள்ட்ட நான் சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட ஒப்பீனியனை வாங்கி தான் இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்டிப்பா உங்களால ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இந்த தொழில் வாய்ப்பை பத்தி முழுமையா பார்த்தது நீங்க தான். அவங்களுக்கு இது என்னன்னு கூட தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்படி இந்த ஒரு துறையில நீங்க எடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படிங்கறத வச்சு பாருங்க. ஸோ இந்த ஒரு துறையை நீங்க எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத 100% நீங்க முடிவு எடுத்துட்டு இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க போய் நான் பண்ணட்டா செய்யட்டான்னு போய் கேட்டீங்கன்னா பண்ணாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு யோசிச்ச விஷயம் என்னன்னா என்கிட்டயே காசு இல்லைன்னு தான் அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காத அது மூலமா சம்பாதிச்சிட முடியாதான்னு நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்றது, என் கையில காசே இல்லைன்னு யோசிப்பீங்க. ஓப்பன் டு ஆல். என் டீம்ல கடந்த இந்த ஒரு மாதத்துல என் டீம்ல ஒரு 350 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் ஒரு 6 வருஷம் இருக்கேன். இந்த 6 வருஷத்துல என்னோட டீம்ல ஒரு 12,000 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு மாதத்துல ஒரு 350 பேர் புதிதா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 350 பேரும் இந்த ஒரு நிறுவனத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது கையில காசோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கையில காசு இல்லாதவங்களுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். காசு தேவை இருக்கிறவங்க தான் அந்த பணத்தை ரெடி பண்ணி அவசர அவசரமா அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கும் பண தேவை நிறைய இருக்குன்னா காசு கையில வச்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணலாம் கண்டிப்பா பண்ண முடியாது. காசை ரெடி பண்ணிட்டு இந்த தொழில் எடுக்கணும்னு முடிவு பண்ணி உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட பேரு ஃபோன் நம்பரை உங்களை இன்வைட் பண்ணவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உங்க கையில ஒரு 1000மோ 2000மோ இருந்தா அனுப்பிச்சுட்டு உங்களோட பிளேஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கோங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீங்க முதல்ல இந்த தொழிலை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறமா உங்களை இன்வைட் பண்ணவங்க ஒரு 100 பேருக்கு இந்த தொழில் வாய்ப்பை கொடுத்தாலும் அதுல குறைஞ்சது ஒரு 5 பேரோ 10 பேரோ உங்களுக்கு கீழே வந்தா கூட மிகப்பெரிய வருமானம் தான், மிகப்பெரிய வாய்ப்பு தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அதனால உங்களோட பிளேஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு உங்களோட பேர் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு உங்க கையில இருக்க அமௌண்ட் அனுப்பிச்சு உங்களோட பிளேஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க கையில ஒரு ஐடி காசை ரெடி பண்ண முடியும் 1 ஹவர். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் 100 200 கடன் வாங்கி தான் நான் தொழிலே தொடங்கினேன். கடந்த ஒரு 6 வருஷத்துல என்னோட லைஃப் மிகப்பெரிய அளவில் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பணத்தை பத்தின கஷ்டம் இல்லாத பயம் இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல நான் இருக்கேன். இதே லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேண்டாம் ரிஸ்க் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு அர்ஜென்ட்டுப்பா ஒரு எமர்ஜென்சிப்பான்னு நீங்க ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு 1 or 2 வீக்ஸ்ல நீங்க உள்ள என்டர் பண்ணி நீங்க இப்ப வாங்கின மெம்பர்ஷிப்கான அமௌண்ட்டை ஒரு இன்கமாவே நீங்க எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லா வருமானம் மட்டும்தான், உங்களுக்கு லாஸ்ங்கிறது இருக்காது. ஸோ அப்போ பணம் ஒரு காரணமா இருக்காது இந்த தொழில் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பா அது எடுக்கணும் இல்ல சம்பாதிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா காசு ரெடி பண்ணிடலாம். நம்பிக்கையோட நீங்க ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா சம்பாதிக்கலாம். இதை விட்டுட்டு எனக்கு நேரம் இல்லப்பா என்னால இதை பண்ண முடியுமான்னு தெரியலப்பான்னு வச்சீங்கன்னா இங்க நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது பார்த்துட்டுதான் யோசிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்தை எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வருமானமும். என்னோட வாய்ஸ் கேக்குதா மேடம்? சார் கிளியர் சார். ஓகே. ஸோ உங்களோட வருமானமும் உங்க வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் உயரும். ஸோ அதனால ஃபுல் ஃபோக்கஸ்டோட இந்த வருமானத்தை எடுக்கணும், இந்த வாய்ப்பு எடுக்கணும், சம்பாதிக்கணுங்கிற முடிவோட உங்களோட நேரத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பரா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னா நீங்க யோசிக்க வேண்டாம். இதுல நல்ல ஆப் தெரிஞ்ச ஆன்லைன் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியை பத்தின நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மிகப்பெரிய சம்பாதிச்ச வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீமோட சேர்ந்தா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க தனியா ஒர்க் பண்ண போறதுல உங்கள்ட்ட சொன்னவங்களை நம்பி எங்களை நம்பி எங்க டீமை நம்பி எங்க கூட சேர்ந்து பயணிக்க தொடங்க. உங்களையும் வார வாரம் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபரா மாற்றக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயத்த நாங்க பண்ணி கொடுப்போம். ஸோ நம்பிக்கையோட உங்க கூட வந்து இந்த தொழிலை தொடங்கி மிகப்பெரிய சம்பாதிக்க நம்புறேன். தேங்க்யூ ஆல். பேக் டு வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. என் உரிமையை முடிஞ்சா பறிச்சுப்பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்துப்பார். கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.